வெல்கம் டு சன்காஸ். நாளைக்கு வந்துட்டு நிஷானில் ஈவில் எடுத்து வந்திருக்கோம். 2014 மாடல் 3 கண்டிஷன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா 1,37,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 கோட் பண்ணுறோம். ப்ரைஸ் வந்து நேஷபிள் தான். ஸோ எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் ப்ரைஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. 1-2 சொல்லிட்டே போகலாம், அத்தனை ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ வர 7 சீட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராபேக் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ட்ராபேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ரிட்டைவ் பண்ணிக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அத்தனை ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வண்டியில் இருக்குது. ஸோ அருமையான 8 சீட்டுருங்க. ஸோ இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் ஃபெசிலிட்டி எல்லாமே பார்த்துடலாம். ஸோ கைஸ், வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராச்சோ அடியோட் இன்டர்னே பெருசாக பார்க்க முடியாது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஃபாக்லாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு வந்துட்டு கேமரா அப்படிங்கிறது வந்துருங்க. ஸோ அது அருமையான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட சைடில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 4 வீலுக்குமே அலாய் வீல்ஸ் அப்படிங்கிறத வந்துடும். டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஸோ நியூ டயர்ஸ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. வண்டி எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கும். சைட்லேயும் பார்க்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராச்சோ அடியோ டின்ட்டு பெருசாக பார்க்க முடியாது. டீசல் வேரியண்ட்டு. ஸோ டயர்ஸ் எல்லாமே பாருங்கள். ஸோ நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வண்டிங்க. பின்னாடி வண்டிங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேமரா ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். பின்னாடி பார்க்கலாங்க. பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு ஸ்க்ராச்சோ அடியோ டின்ட்டு எதுவுமே பார்க்க முடியாது. ஒரு அருமையான 8 சீட். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கலாம். ஸோ 4 விண்டோக்கும் எனக்கு வந்துட்டு இந்த பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ பார்க்கலாம். டேஷ்போர்ட் எல்லாமே பாருங்களேன். ஸோ ஃப்ரண்ட்டில் 2 பக்கமே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏர் பேக் அப்படிங்கிறது வந்துடும். SRS ஏர் பேக் வந்துடும். ஸோ டச் ஸ்க்ரீன் செட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ஏசி பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ 5 ஸ்பீட் மேலே கியர் வந்துடும். ஸோ பார்க்கலாம் வண்டி எந்த அளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்களேன். இது அருமையான கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி எடுத்ததே ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே பின்னாடி பார்த்துடலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேட் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. கீழே சீட் கவர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. அருமையான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி வந்துட்டு பார்க்கலாம். சீட் கவர்ஸ் எல்லாமே அருமையாக இருக்கும். 2 பேர் அப்படிங்கிறது கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க. ஸோ நிறையா 7 சீட்டர் 8 சீட்டர்ஸில் இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் கொடுத்துருப்பாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ பின்னாடி உட்காந்துருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருசாக வென்டிலேஷனே கிடைக்காது. வந்து பார்த்தீங்கன்னா அது ரெக்டிஃபை பண்ணக்கூடிய விதமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏசி பஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க. 2 ஏசி பஸ் அப்படிங்க கொடுத்துருக்காங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏசி பஸ் பஸ் தேவைப்படாது. ஃப்ரண்டில் இருக்கும் ஏசி பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ அது போக வந்து நமக்கு வந்துட்டு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டரு. ஸோ அங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பவர் விண்டோ ஆப்ஷன்ஸ் வராது. ஸோ இந்த மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விண்டோவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிற்கிற மாதிரி வரும். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீழே பார்க்கலாம் இந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த வண்டியில் வரும். ஸோ கைஸ், இந்த வண்டியோட இன்டீரியர் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எல்லாமே பார்த்துருப்பீங்க. நிஷான் ஈவாலியா 2014 மாடலு 3 கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,37,000 கிலோமீட்டர் அப்படிங்கிற இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 நம்ம கோட் பண்ணுறோம். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு அருமையான 8 சீட்னே சொல்லாங்க. ஒரு நல்ல ஒரு 8 சீட்டுருங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அலாய் வீல்ஸ் வந்துடும். உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க. உள்ளுக்குள்ள பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பிளஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சீட் கவர்ஸ் நல்ல கண்டிஷன் இருக்குது. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற இந்த வண்டிக்கு வரும். ஸோ இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் மாதிரி ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் நம்ம கோட் பண்ணுறோம். ஸோ இந்த வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க. நம்ம கன்சல்டிங்கோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ப்ளஸ் அட்ரஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து விசிட் பண்ணி இந்த வண்டி நேரிலே பார்த்து எடுத்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் போய் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ்.